ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டெக் தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு பவர்ஷெல், ஒரு விண்டோஸ் பவர்ஷெல்லை எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் பவர்ஷெல்லோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மெயினான 3 கமாண்ட்லெட்ஸ், அதாவது ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே மெயினான 3 கமாண்ட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா கெட், செட், நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம இந்த கெட் கமாண்ட்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு செட் கமாண்டை எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த நியூ கமாண்டை எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த போர்ட்டலை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் போர்ட்டல். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த போர்ட்டல் பற்றி. ஸோ இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மெயில் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு 2 மெயில் பாக்ஸ் வந்து யூசர் மெயில் பாக்ஸாக இருக்குது இல்லைங்களா, ரெசிபியன் டைப். இதை வந்து நம்ம ஷேர்ட் மெயில் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேர்ட் மெயில் பாக்ஸ் அப்படின்றத எப்படி நம்ம செட் கமாண்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் பவர்ஷெல் அப்படின்ற இந்த இதுக்கு போயிட்டோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் பவர்ஷெல் அப்படின்ற ஒரு கமாண்ட் டூல் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல்லுக்கோ இல்லை ஒரு அஷ்யூருக்கோ நீங்கள் ஈஸியாகவே ஒரு மாடியூல் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனுக்கு எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஐஃபன் மாடியூல், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ மாடியூல் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாடியூலை வந்து நம்ம ஒரு கிரெடென்ஷியலோட கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த கிரெடென்ஷியல் அப்படின்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். உங்களுக்கு அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருந்தால் தான் உங்களால் எல்லா சேஞ்சஸுமே பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனோட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ கனெக்ட் ஐஃபன் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், கனெக்ட் ஐஃபன் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ இதில் வந்து உங்களை கேட்கும் நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல்லை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேகே அப்படின்றது இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். ஸோ நான் அதனால நான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்ட உடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த எல்லோ ஃபாண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கர்சர் வந்து நிற்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா என்னோட இது கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னா நீங்கள் கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகும். விச் மீன்ஸ் உங்களோட பவர்ஷெல் கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த போர்ட்டலில் பார்த்த மாதிரி ஒரு 2 யூசர் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி யூசர் மெயில் பாக்ஸாக இருக்காங்க. நம்ம அதை வந்து ஷேர்ட் மெயில் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கெட் ஹைஃபன் மெயில் பாக்ஸ் போடுறோம். போட்டு ஃபர்ஸ்ட் அந்த யூசர் அக்கௌண்ட் வந்து ஒரு கெட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுதான் அந்த யூசர் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து அந்த யூசரோட இமெயில் அட்ரஸை நம்ம டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ யூசரோட இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா chris.g.onmicrosoft.com. ஸோ அதோட இமெயில் அட்ரஸை நம்ம டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணி கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் கொடுத்தோன்னே அந்த மெயில் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டிடுது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரியுது ஓகே மெயில் பாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மெயில் பாக்ஸை கமாண்ட்லெட் மூலிமா எப்படி வந்து இது வந்து ஒரு யூசர் மெயில் பாக்ஸா ஷேர் மெயில் பாக்ஸா அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம பைப்லைன் செலக்ட் அந்த RECI அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த RECIன்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேராமீட்டர்ஸுமே உங்களுக்கு புல் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெசிபியன் லிமிட்ஸ், த்ரெஷ்ஹோல்ட் எல்லாமே வந்துருச்சுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ரெசிபியன் டைப் டீட்டெயில்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஷேர் மெயில் பாக்ஸாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் ஹைஃபன் மெயில் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை டைப் பண்ணுறோம். செட் ஹைஃபன் மெயில் பாக்ஸ் போட்டுட்டு அந்த இமெயில் அட்ரஸை நம்ம கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பைப்லைன் ஹைஃபன் டைப் போட்டுட்டு ஷேட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயில் பாக்ஸ் வந்து ஷேடாக கன்வெர்ட் ஆகிடும். சரி, இப்போ இந்த மெயில் பாக்ஸு ஷேடாக தான் மாறுதா அப்படின்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹைஃபன் வாட் இஃப் அப்படின்ற அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே காட்டும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே ஃபைன், நான் இந்த ஸ்கிரிப்ட் இந்த கமாண்ட் போட்டேன் அப்படின்னா இந்த விஷயம் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைரியமாக போயிட்டு அந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு நீங்கள் என்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் பாக்ஸ் வந்து இப்போது ஷேடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது இப்போ ஷேடாக கன்வெர்ட் ஆயிடுச்சா அப்படின்றத எப்படி பார்க்கணும்னா சேம் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கெட் ஹைஃபன் மெயில் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த இமெயில் அட்ரஸ் செலக்ட் ரெசிபியன்ட் அது போட்டிங்கனாலே
உங்களுக்கு வந்து ஷேர்ட் அப்படின்றது கன்வெர்ட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா ஷேர்ட் மெயில் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மூலிமா தான் நம்ம இந்த செட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த செட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த செட் ஆகுனது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாகவே நீங்கள் என்ன விஷயம் டைப் பண்ணுறீங்களோ அதை சேஞ்சஸை உண்டாக்கிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செட் கமாண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த நியூ கமாண்டை பற்றி பார்ப்போம். ஸோ நியூ அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கு தெரியுது புதுசான ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ஐட்டமோ ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நியூ அப்படின்ற ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து நம்ம ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் யூசர் மெயில் பாக்ஸை எப்படி ஷேர் மெயில் பாக்ஸை நம்ம செட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த நியூ கமாண்ட்லெட் மூலிமா எப்படி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நியூ ஹைஃபன் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப். ஸோ ஒரு நார்மல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்புக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒரு கொடுத்து ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் பேக் எண்டில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் அதோட பிரைமரி எஸ்எம்டிபி அட்ரஸோட சேர்ந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸை இப்போ நம்ம போர்ட்டலில் போனால் விசிபிளாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து போர்ட்டல் போகிறேன். போர்ட்டல் போயிட்டு இப்போது நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து நார்மல் யூசர் மெயில் பாக்ஸ் வந்து ஷேர் மெயில் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த அக்கௌண்ட்டு தான் வந்து இந்த கிறிஸ் மேத்யூஸ் அப்படின்ற அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிபியன் டைப் ஷேர் மெயில் பாக்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ குரூப்ஸ் அப்படின்ற அந்த காலமுக்கு போகிறீங்க அப்படின்னா குரூப்ஸில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண குரூப் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணது வந்து டெஸ்ட் 1 2 ஸோ இப்போ இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட் 1 2 3 4 கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த குரூப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்டல் மூலிமாவும் பண்ணலாம். பட் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு பவர்ஷெல் டூல் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு குரூப்போ ஒரு மெயில் பாக்ஸோ ஒரு ரிசோர்ஸஸோ ஒரு கான்டாக்ட்ஸோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் மூலியமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து நியூ ஐஃபன் மெயில் கான்டாக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். நியூ ஐஃபன் மெயில் கான்டாக்ட் நீங்கள் என்ட்ரு அடித்தோடனே அது எந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் அகாடமி போட்டுட்டு @technetsg.onmicrosoft.com கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது நேம் கேட்குது. ஸோ நேம் வந்து நம்ம டெஸ்ட் அகாடமி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மெயில் கான்டாக்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெயில் கான்டாக்டை நீங்கள் வந்து இந்த போர்ட்டலுக்கு போகலாம். போர்ட்டலில் போயிட்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்ட் அகாடமின்ற அந்த டிஸ்பிளே நேமும் நம்ம கொடுத்த இமெயில் அட்ரஸும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ணும்போது குயிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கிரியேட் பண்ணுற விஷயங்கள் இம்மீடியட்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். கம்பேரிட்டிவ்லி ஏன்னா போர்ட்டலில் வந்து சில டைம் ஏன்னா அது வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னும் பொழுது உங்களுக்கு சில டிலேஸ்லாம் ஆக செய்யும். பட் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் மூலிமா நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் மக்கள். இதுதான் வந்து பேசிக்கான சில கமாண்ட்லெட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ஸ்கிரிப்டிங் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பேசிக் கமாண்ட்லெட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.